अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतूबु इलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति आमालिना मन यहदिहिल्लाहु फला मुضिल्ल लहु व मन युضलिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनू अतीउल्लाह व अतीउर रसूला इला तुब्तिलू अअमालकुम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே அனைத்து புகழையும் சமர்ப்பித்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் புறத்திலிருந்து இந்த அகிலத்துக்கோர் ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக புரிந்து கொண்டு வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்ட அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அவனுடைய தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்து இருவரத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மாண்புக்குரிய நன்மை தொப்புள்குடி சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் நிறைந்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ள விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தினந்தோறும் இரவு தொழுகைக்கு பின்பாக நாமெல்லாம் தொடர் தலைப்பினுடைய பயானுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வருகிறோம். இந்த தொடர் தலைப்பின் அடிப்படையில் ரமலானுடைய கடைசி இறுதி 10 நாட்களில் மரணம் முதல் மறுமை வரை என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் மனிதர்களுடைய இறுதி நேரங்களை பற்றியும் அந்த மனிதர்கள் இறந்த பிறகு அவர்கள் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் பற்றிய சாராம்சங்களை கடந்த நாட்களிலே நாம் எல்லாம் அறிந்து வந்திருக்கின்றோம். ஆக அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய உரையும் அமைந்திருக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். இப்போ மரணம் என்கின்ற நிலையை மனிதர்கள் அடைந்து அதன் மூலியமாக அந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் நல்ல மனிதருடைய வாழ்வனுடைய நிலைகளை எல்லாம் நாமெல்லாம் கடந்த காலகட்டங்களில் அறிந்திருப்போம். அவற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் எடுத்து சொல்லுகிறார்கள். மன்னரையினுடைய வேதனை எப்பேற்பட்டு இருக்கும் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது, எந்த ஒரு மனிதரையும் இந்த கபருக்குழி நெருங்காமல் இருப்பது கிடையாது. எல்லா மனிதர்களையும் இந்த கபருடைய வேதனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கபரானது ஒரு நெருக்கத்தான் செய்யும். நல்லோர்களை நெருக்கி விட்டு விலகிவிடும், தீயோர்களை அது தொடர்ச்சியாக மறுமை நாள் வரைக்கும் நெருக்கி கொண்டே இருக்கும் என்ற விஷயத்தை பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை சொன்ன அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த சயீத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க. இந்த நபித்தோழரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, இதோ இந்த சஅத் பின் முஆத் அவர்களையும் இந்த கபருடைய வேதனை விட்டு வைக்கவில்லை, அவரையும் நெருக்குகிறது என்ற விஷயத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ கபருடைய வேதனையினுடைய நெருக்கத்தை விட்டு விலக்கு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல காரியங்களை புரிந்திருக்கிற அந்த தோழருக்கு கூட இந்த கபருடைய நெருக்கம் இருக்கிறதுன்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் மேற்கோளிட்டு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அவருடைய பெயரை சொல்லி சொல்கிறாங்க.
இவரையும் மன்னரனுடைய வேதனை விட்டு வைக்கல, ஒரு நெருக்கத்தான் செய்யுது. சொல்ல போனால் இவரை அந்த வேதனையானது விளக்கி இருக்கணும் என்ற விஷயம் மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து சொல்ல வர்றாங்க. இது சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வேதனையினுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பனு நஜ்ஜாஜ் குலத்தை சார்ந்திருக்கிற மக்கள் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கோவேரி கழுதை மீது அமர்ந்து கொண்டு சில நபி தோழர்களோடு அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பகுதியை கடந்து போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த கோவேரி கழுதை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு அளவுக்கு மிரண்டு போகி ரசூலுல்லாஹ் அவர்களையே கீழே தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு மிரண்டு ஓடுகிறது. இறை தூதர் அவர்கள் தங்களோடு பயணித்து வந்த அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, இந்த அடக்கத்தலங்களில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் யார் என்று உங்களுக்கு யாருக்குன்னு தெரியுமா என்று கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியும், இணைவிப்பு காலகட்டங்களிலே இங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அறியாமை காலத்தில் கோலோச்சிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இறந்தவர்களைத்தான் இங்கே அடக்கம் செய்திருக்கிறாங்கன்ற விஷயம், அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த பனு நஜ்ஜாஜ் குலம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரையில் வேதனை கொடுத்து விட்டுருக்கிறான். அந்த வேதனையுடைய அலருடைய சப்தம் மனித ஜின் கூட்டத்தை தவிர ஏனைய எல்லா உயிரினமும் இந்த உலகத்தில் செவி எடுத்துக்கொண்டிருக்கிறது, கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நான் மட்டும் கேட்ட இந்த சப்தத்தை உங்களுக்கும் கேட்க செய்திருப்பேன். எப்பொழுது தெரியுமா? இறந்திருக்கிற நபர்களை நீங்கள் எப்பொழுதும் கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டீங்க. என்னிடத்துல ஒரு அச்சம் இருக்கிறது, இறந்தவர்களை நீங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் மட்டும் இல்லை என்று சொன்னால், நான் செவியுற்ற இந்த மன்னரையில் வேதனை செய்யப்படுவதனால் அந்த மனிதர்கள் அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள், வேதனையை பொறுக்க முடியாமல் அதை வெளிப்படுத்துகிறார்கள். அதை நான் கேட்டேன். என்னிடத்துல ஒரு அச்சம் இருக்கிறது, எந்த விஷயத்தை அல்லாஹ் எனக்கு கேட்க ஞானம் கொடுத்தானோ அதே விஷயத்தை உங்களுக்கும் கேட்குமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்பேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னை தடுக்கிறது அந்த பிரார்த்தனை செய்வதற்காக. என்ன காரியம்? இறந்தவர்களை ஒரு காலம் நீங்க கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட மாட்டீங்க. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு மன்னரையில் வேதனை இருக்கிறதாகவும் அந்த வேதனையுடைய வெளிப்பாடாக அந்த மனிதர்கள் கூச்சலிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. இப்போ எண்ணி பாருங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு பயணமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. பயணமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது சில அடக்கத்தலங்களை கபரஸ்தானில் பார்க்குறாங்க. அந்த மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அலறக்கூடிய சப்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாகனம் மிரண்டு ஓடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஒரு கவலை இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ இறந்து விட்டால் நீங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற ஒரு அச்சம் அவை மட்டும் இல்லை என்று சொன்னால், இதோ நான் இவர்கள் அலறக்கூடிய சப்தத்தை செவிச்சது போன்று உங்களுக்கும் செவிடுவதற்கான ஞானத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டியிருப்பேன். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை மேற்கொள்ளிட்டு காமிக்கிறான் பார்த்தீங்களா? ஒருத்தரை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல அந்த மனிதருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையின் மூலியமாக அவள் அலறக்கூடிய சப்தத்தை வைத்து நீங்கள் யாரும் புதைக்க மாட்டீங்களா மனுஷன், அந்த அளவுக்கு வேதனை இருப்பதாக இறை தூதர் சொல்கிறார் மன்னரைக்குள்ள. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் முஸ்னத் அஹமதுல அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவு பகுதியில் தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வெளியே போறாங்க பிலால் துணையோடு. ரசூலுல்லாஹும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இரவு பகுதியில் தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியே கடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அடக்கத்தலத்தை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது.
உடனே பிலாலு கேட்குறாங்க, பிலாலே நான் கேட்ட சப்தத்தை நீங்கள் கேட்டீங்களா என்ற விஷயம் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு எந்த ஒரு சப்தமும் கேட்கலையே, எனக்கு எந்த ஒரு சப்தமும் கேட்கலையே என்ற விஷயம் சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிலாலே இதோ இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு யூதர், அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோவினை செய்துகிட்டு இருக்கிறான், உள்ளுக்குள்ள கபருக்குழியில வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த வேதனையின் வெளிப்பாடாக அவர் கர்ஜித்து கொண்டும் அலறி கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, மறுமை நாள் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒருமுறை பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. மாலை நேரம், சூரியன் அஸ்தமமாகக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்து மக்களிடத்தில் ஒரு சப்தத்தை பற்றியான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. இதோ இந்த நேரத்தில் யூதர்கள் அவருடைய அடக்கத்தலங்களில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் இறந்து போயிருக்கிற மனிதர்களை குறிப்பிட்டு இன்னென்ன காரணத்திற்காக எல்லாம் இவர்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள், வேதனை கொடுக்கப்படுகிறார் என்ற விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. என்னென்ன விஷயங்கள் என்று பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்துல பெரும் பெரும் பாவத்திற்கெல்லாம் சில மனிதர்களை அல்லாஹ் வேதனை கொடுக்கலையாம். என்ன மாதிரியான விஷயத்திற்கு நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, கபருக்குழியில் எல்லாம் வேதனை கொடுக்குறாம்ல, அந்த வேதனை எப்பேற்பட்டதாக இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இணை வைப்பதனால, அல்லது குஃபுர்வாதியாக வாழ்ந்து மௌத்தா போனதுனால, அல்லது அவர்கள் விபச்சாரம் செய்வதனால, அல்லது அவர்கள் பத்தினீர் மீது அவதூறு சொல்வதனாலேயோ, போர்ல புதுமுறை காட்டி ஓடியதனாலேயோ, அது போன்றான நிலைகளுக்கெல்லாம் அங்கே வேதனை இருக்கிறது. அதோட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மிகவும் சொற்பமான ஒரு காரியத்திற்கெல்லாம் வேதனை இருக்கிறதாம். ஒரு நேரம் கூட நான் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். ரசூல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் வேதனை கொடுக்கிறானாம். அந்த வேதனை பற்றி இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருத்தரை அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு அடக்கம் தளம் செய்யப்பட்டிருக்கிற இரண்டு மனிதருடைய அடக்க ஸ்தலத்தை கடந்து போறாங்க. ரெண்டு பேரும் மௌத்தா போய் இருக்கிறாங்க. மௌத்தா போய் இருக்கிற அந்த மனிதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்தை ரசூல்லா கடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா ஒரு செய்தியை, ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. தோளிடத்துல கேட்கிறாங்க, இது யாருடைய அடக்கஸ்தலம் என்று கேட்ட உடனே இன்னாருடைய அடக்கஸ்தலம் என்று சொன்ன உடனேயே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இந்த கபருக்குழியில. எதற்கான வேதனையாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் சிறுநீர் கழிக்கும் பொழுது தன்னுடைய மறைவு உறுப்பை மக்களுக்கு தெரியக்கூடிய விதமாக சிறுநீர் கழித்ததுனால, ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க, அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த மர்மஸ்தலங்களை மறைவான பகுதியில் தான் நம்ம சிறுநீர் கழிக்கணும். அந்த மனிதரை பற்றி இறைத்தூதர் சொல்றாங்க, இரண்டு பேருடைய அடக்கஸ்தலங்களை கடந்து போகும்போது அந்த அடக்கஸ்தலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. அந்த வேதனை எதற்காக என்று தெரியுமா என்று தோழர்கள் கேட்டு, ஒருத்தர் சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்கள் பார்க்கும்படியாக அவர் சிறுநீர் கழித்திருக்கிறார், அதனால வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருத்தர் கோல் சொல்லி புறம்பேசி கோல் முட்டி திரிந்தக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார், அதனால அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மேலும் இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், அந்த மனிதரை பற்றி இறை தூதர் சொல்லும் பொழுது அவர் சிறுநீர் கழித்து விட்டு தூய்மைப்படுத்திக் கொள்ளாத அந்த ஒரு காரணத்திற்காக, சிறுநீர் கழித்து விட்டால் சில நேரங்களில் சில இடங்களில் நாமெல்லாம் சிறுநீர் கழித்து விட்டு தூய்மைப்படுத்தாம கடந்து போகிறோம் லேசா. இறை தூதர் சொல்கிறார்கள், சிறுநீர் கழித்து விட்டு தூய்மைப்படுத்த இயலாத அந்த ஒரு மனிதருக்காக, தூய்மைப்படுத்தாத அந்த மனிதருக்காக மண்ணறையில வேதனை இருப்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த விஷயத்தை நாம கவனிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். எண்ணி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் எண்ணி அஞ்சக்கூடிய நான் எந்த ஒரு கொலையை செஞ்சிடக்கூடாது, திருட்டு தனத்தில் ஈடுபட்டுக்கூடாது, விபச்சாரத்தில் ஈடுபட்டுக்கூடாது என்றெல்லாம் நம்ம எண்ணக்கூடிய நாம், இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்களே, பெரும்பாவத்திற்கு அவர் வேதனை செய்யப்படவில்லை, மாறாக சிறுநீரை மக்கள் பார்க்கக்கூடிய விதமாக கழித்து விட்டார். இன்னைக்கு பொது வழியில பார்க்கிறோம்,
பல பேருந்து நிலையங்களை பார்க்கிறோம். பல மனிதர்கள் எந்த ஒரு வெட்க உணர்வும் இல்லாம வெளிப்படையாக மக்கள் பார்க்கக்கூடிய விதமாக அருவருக்கத்தக்க முறையில எல்லாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுங்க. சில நேரங்களில் நாம் சில நிகழ்ச்சிக்கு போகணும்னா வீட்டில் இருக்கிறோம், பாய் ஃப்ரீயாக இருக்கிறோம், சிறுநீர் கழித்து விட்டால் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் பெரிய பெரிய நிகழ்வுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது அங்கே சிறுநீர் கழித்து விட்டால் தூய்மைப்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை என்று சொல்லி சிறுநீரை நின்ற வண்ணம் கழித்து விட்டு சென்று வருகிறோமே. இறை தூதர் சொல்கிறார்கள், நீங்க சிறுநீர் கழித்து விட்டு தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு மண்ணறையில் வேதனை இருக்கிறது. இப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த சிறுநீரை கழித்து விட்டு தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நோயினை வருகிறது என்ற விஷயத்தை அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு சமகாலத்தில் பல ஆராய்ச்சி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சிறுநீர் தொற்று ஏற்பட்டதனால் உடலிலே பல உபாதைகள் ஏற்பட்டு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. சாதாரண சிறுநீர் தானே என்று நம்ம கடந்து போகிறோம். மருத்துவர்களை அணுகி பாருங்கள், அவரிடத்தில் வினவி பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சாதாரண சிறுநீர் தொற்றின் மூலியமாக இரத்த திசு அணுக்கள் எல்லாம் பாதிப்படைந்து அதன் மூலியமாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளால் செயலிழந்து மரணிக்கக்கூடிய நிலை வரைக்கும் போகிறது. பெருமானார் அதையே மேற்கோள் காமிக்கிறாங்க. நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேற்கோள் காமிச்சு அந்த விஷயத்தை யார் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கெல்லாம் மன்னரையில வேதனை இருப்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இதில் நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னே ஹிப்பானில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 3174வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இறை வேதத்தை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, நமக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருக்குரான், இந்த திருக்குரானை தன்னுடைய வாழ்க்கையினுடைய சட்டத்திட்டங்களாக எடுத்து செயல்பட வேண்டும். ஒரு நாட்டில் நம்ம வசிக்கிறோம்னு சொன்னால் அந்த நாட்டுடைய அரசாங்கம் போடக்கூடிய சட்டத்திற்கு இணங்கு நாங்கள் செயல்படுறோமா இல்லையா? அதுபோன்று இந்த ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான வாழ்க்கை எது, ஹராமான வாழ்க்கை எது என்று தெளிவான ஒரு நீரோட்டத்தை வழங்கி இந்த வேதத்தை நேரான பாதையில செல்வோருக்கு உபதேசமாக நல்வழியாக இருக்கிறது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இந்த திருக்குரானை யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணறையில வேதனை வைத்திருக்கிறானாம். நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோக பெருமானார் நபிகள் நாயகத்தில் ஒரு வழக்கம் உண்டுங்க. என்ன மாதிரியான வழக்கு? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் சுபு தொழுகைக்கு பின்பு சஹாபா பெருமக்களோடு அமர்ந்து பேசக்கூடிய ஒரு வழக்கம். அவ்வாறு பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கேட்குறாங்க, இன்றைய நீங்கள் யாராவது கனவு கண்டீர்களா? ரசூலுல்லாஹ் யாராவது நான் இந்த மாதிரியான கனவு கண்டேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதுபோன்று தோழர் மத்தியில் கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எந்த ஒரு கனவையும் கண்டது கிடையாது இன்று இரவு என்று சொன்ன உடனே, நான் இன்றைய இரவு ஒரு கனவு கண்டேன். ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்டிருக்கிறாங்க. அதை பற்றியான விஷயத்தை மக்கள் மீதில் சொல்லுகிறார்கள். இன்றைய இரவு நான் ஒரு கனவு கண்டேன். என்ன மாதிரியான கனவு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், என்னிடத்துல 2 நபர்கள் வந்தார்கள். அந்த தோழர்கள் கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் இருந்தோம்னா செய்தியை இன்னும் கூடுதலாக சொல்லலாம் என்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். சில சகோதரர்கள் ஒரு செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சில சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்போ நாம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக தானே தவிர ஒரு ரமலானை ஒரு சடங்கு நிறைந்த ஒரு மாதமாக எல்லாம் கிடக்கக்கூடாதுங்க. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அலட்சியம்தான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. இந்த அலட்சியத்தை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்தாமல் நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஏதோ மின் விசிறிக்கோ அல்லது மின் விளக்குக்கோ கிடையாது. ஹயாத்தாக இருக்கிற நமக்கு தான். ரசூலுல்லாஹ் உபதேசம் கொடுத்தது யாருக்கு தான்?
ஹயாத்தாக இருந்த சஹாபா பெருமக்களுக்கு தான். ரசூலுல்லாஹ் கிட்ட சில நபித்தோழர் இருப்பாங்க, ஏறத்தாழ 60-70 நபித்தோழர்களுக்கு நெருக்கமாக. அந்த நபித்தோழர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம், ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்களா, நாங்கள் அதை கேட்டுற மாட்டோமா, அதை கேட்டு செயல்படுத்தி நன்மையை பெற மாட்டோமா என்ற ஒரு துடிப்போடு இருப்பாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த சஹாபா பெருமக்கள் எதிர்பார்த்தது அமல்கள் மூலியமாக நன்மைகள், அந்த நன்மைகள் மூலியமாக சுவனம். இன்றைக்கி நாம் ரமலானுடைய மாதம் இருந்தும் அவற்றை நாம் சரியான நிலையில் செயல்படுத்த முடியலை என்று சொன்னால் அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமைன்றதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. உங்கள் மத்தியில் ஒரு வரலாறு செய்தியை சொல்லுகின்றேன். நாம் இன்றைக்கி செய்கிறோம்ல ஒரு நல்ல காரியம், ஒரு இபாதத், அந்த இபாதத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த நேரத்தில் அந்த ஹதீஸு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு ஏழை சஹாபா மக்கள் கூட்டமாக வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் மத்தியிலே செல்வம் நிறைந்த சஹாபா பெருமக்களும் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை இறைவனுடைய பாதையில் தர்மங்கள் செய்து அவர்கள் நன்மைகளை மேலதிகமாக கொள்ளடிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுக்கவில்லை, நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், அடுத்த வேளை உணவுக்கே பிறரை எதிர்பார்த்தவராக இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஈக்குவலாக நாமளும் நன்மையை சேகரிக்கணும், அவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் நன்மையை சேகரிக்கணும்ன்றத கேட்குறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக காசு பணத்தை சேகரிக்கணும்னு கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவங்களுக்கு எல்லாம் தௌலத்தை கொடுத்துருக்கிறான், பரக்கத்தை கொடுத்துருக்கிறான். அந்த தௌலத்தை வைத்து அவர்கள் நன்மையை சேகரிக்கிறாங்க, நாங்களும் அது போன்ற நன்மைகளை சேகரிப்பதற்கு ஒரு வழியை சொல்லித்தாருங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபா பெருமக்களுடைய கோரிக்கை எடுத்துக்கிட்டு, இதோ ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்பாக சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை இறுதியாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை போன்று, அவர்கள் பெறக்கூடிய நன்மையை போன்று அல்லாஹ் உங்களுக்கும் நன்மையை கொடுப்பான் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் மத்தியில். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர்கள் ஏழைகள், அவர்களால் உடல் உழைப்பு செய்ய முடியும், பொருளாதாரம் செலவு செய்வதற்கு கிடையல, இருந்தாலும் பொருளாதாரம் இல்லையே என்ற ஒரு கவலை இல்லாமல், பொருளாதாரம் இருந்தால்தான் நன்மையை சேகரிக்க முடியும் என்கின்ற அந்த மாதிரியான அலட்சியப்படுத்தாமல் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், எங்கள் மத்தியில காசு பணம் இல்லை, காசு பணம் இருக்கிறவங்க எல்லாம் நன்மையை சேகரிக்கிறாங்க, அதுபோன்று நாங்களும் நன்மையை கொள்ளடிக்கணும், எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் வழிமுறையை. அவர்கள் கேட்டதனால் இறை தூதர் சொன்னார்கள், இதை ரசூலுல்லாஹ் ரகசியமாக வச்சுக்கிறீங்கன்னாங்க. யாருக்கு ரகசியம் வச்சுக்கிறணுமா? ஏழையாக இருக்கிற நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறீங்க. இதை பார்க்கிறார்கள் செல்வந்தர்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக சில சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஏதோ திக்ரு செய்கிறாங்களே, என்ன காரியம் என்று கேட்ட உடனே வெளிப்படுகிறது விஷயம். செல்வந்தர்களும் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் மட்டும்தான் அந்த அமலை செய்த நன்மையை சேகரிப்பீங்களா? நாங்களும் செல்வந்தர்களாக இருந்தாலும் நாங்களும் அந்த அமலிலே செய்து நன்மைகளை சேகரிப்போம் என்று. அப்போ ஏழையாக இருக்கக்கூடிய சஹாபா மக்களும் பணக்காரமாக இருக்கிற சஹாபா மக்களும் எதை முன்னிறுத்தினார்கள், எதை முன்னோட்டமாக வைத்தார்கள்? அமல். அல்லாஹ்வை திருப்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பெற வேண்டும், அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி உள்ள மனிதனாக மாறி சுவனத்தை பெற வேண்டும். அதுதான் இலக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் ரமலான் கொடுத்துருக்கிறாங்களே, இந்த ரமலானோட நம்முடைய வாழ்வு முடியக்கூடியதாக கூட இருக்கும். யாருக்கு தெரிய போகுது? உத்தரவு கொடுக்க முடியுமா? அடுத்த ரமலானுக்கு நான் இதே பள்ளிவாசலில் இதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை தொழுவேன், குர்ஆனை ஓதுவேன், திக்ர் செய்வேன், இதே கொள்கையில் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? உயிரோடு இருந்தால் கூட இதே கொள்கையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த மிக அற்புதமான வாய்ப்பை நாம் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தி வருகிறோம் என்று பாருங்கள். இறை தூதர்கள் எவ்வளவு நுணுக்கமான சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தின் பால் இறைவன் சொல்லுகின்றான், இந்த இஸ்லாமிய கொள்கையை யார் தெரியுமா வெறுப்பான்? மஜ்னூன், பைத்தியக்காரனை தவிர வேறு எவனும் மறுக்க மாட்டான்.
அறிவுபூர்வமான மார்க்கம். இந்த உலகத்துல எத்தனையோ சித்தாந்தம் இருக்கிறது, எத்தனையோ வேதாந்தங்கள் இருக்கிறது. அத்தனை சித்தாந்த வேதாந்தத்தை விட இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு உகந்ததாக சரியான ஒரு வழியை நோக்கி போகிறது சொன்னா காரணம் என்ன? இது மனிதரால் உருவாக்கப்பட்டது கிடையாது. அகமதனாலேயோ முகமது என்ற மனிதராலேயோ முஸ்தபா என்கின்ற மனிதராலேயோ உருவாக்கப்பட்டது கிடையாது. மாறாக இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. ஒரு மிஷினை உருவாக்கணும்னுக்கு தான் தெரியும் அந்த மிஷினுக்கு எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் உழைக்கும், என்ன மாதிரியான பொருள் கொடுக்கணும், அது சரியாக இயங்கும் என்று சொல்லி இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிற ரப்புக்கு தான் தெரியும் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. அந்த ரப்பு நமக்கு ஒரு நேரான கொள்கையை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பெரும் அதிகார பலத்துக்குரியவர்களாக ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு நியாமத் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ இதை எடுத்து செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் கூடுமான அளவுக்கு அலட்சியப்படுத்தாமல் இஸ்லாத்தை உயிர் நாடியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். அந்த அமல்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்றான பயானுடைய நிகழ்ச்சியெல்லாம் நாம் எல்லாம் ஏற்பாடு செய்து நமக்கு நாமே உபதேசங்களை வழங்கி வருகிறோம். அப்ப கபருக்குழியில அல்லாஹ்வுடைய தூதருடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயம் சொன்ன அதே அல்லாஹ்வுடைய தூதர் சாப பெருமக்களிலே ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாக உங்கள் மத்தியில இன்றைக்கு யாராவது இரவு கனவு கண்டீர்களா என்று கேட்கிறாங்க. ரசூல்லா நாங்கள் யாரும் கனவு கண்டவில்லை என்று சொன்ன உடனே ரசூல்லா சஹாபா பெருமக்கள் மத்தியில் சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். என்னை 2 நபர்கள் ஒரு புனிதமிக்க பூமியில அழைத்து சென்றார்கள். அங்கே செல்லும் பொழுது ஒரு மனிதர் அமர வைக்கப்பட்டிருந்தார். அந்த மனிதருக்கு பின்பாக இன்னொரு நபர் நின்று கொண்டிருந்தார். நின்று கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணி இருக்கிறானா, அமர்ந்துகிட்டு இருக்கிற மனிதனுடைய இந்த தாடை இருக்கு இல்லையா, இந்த அடிவார தாடை, இதுல கொக்கிய போட்டு இழுக்கிறானா. நாம இந்த கிணத்துல வாளி விழுந்துட்டா சமகாலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இல்லாம ஒரு மூத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். கிணறுல நம்மெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தண்ணி இறைப்போம். அந்த கிணத்து வாளி அடியில் விழுந்துருச்சுன்னு சொன்னா அதை எடுப்பதற்கு கொத்து சங்கிலி போன்ற கொக்குகள் இருக்கும். அதை போட்டு எடுத்தோம்னா தொலாவணும் சொன்னா அதை மாட்டி மேலே வந்துடும். அதுபோன்று கொக்கிகள் இருக்குமா, கூர்மையான கொக்கிகள் இருக்குமா. அந்த கொக்கிகளை கீழ்த்தாடையை போட்டு இழிப்பாராம். அந்த இழுக்கக்கூடிய இழுவை பின்னாடி பிடரி வரைக்கும் வருமா. அந்த இழுக்கக்கூடியதை விட்டு வர அந்த நபர் வலது பக்கம் போட்டு இழுது போன்று இடது பக்கம் போட்டு இழுப்பாராம். அந்த வேதனையால் துடிதுடித்த அந்த மனிதர் கதறுவாராம். ரசூல்லா கேட்குறாங்க, யாரப்பா இவருக்கு ஏன் இந்த மாதிரி வேதனை கொடுக்கப்படுகிறது, நடங்க போகணும்னு சொல்லி அந்த இருவர் என்னை அழைத்து சென்றார். இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல ஒரு மனிதர் பாறையில் படுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு மனிதர் பாறையில் படுத்துக்கிட்டு இருந்தார். இன்னொருத்தர் அவருக்கு அருகாமல் நின்று கொண்டு பெரிய பாறையை எடுத்து அவருடைய தலையில போட்டு உடைத்தார். ஒரு மனுஷன் படுத்துக்கிட்டு கிடக்கிறான். இன்னொருத்தர் அவர் அருகாமையிலே தலைக்கு நேராக பாறை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே போடு தலை சுக்குநூறாக தெரிக்கிறது. இது ஒன்றும் கதை கிடையாது, அல்லது ஒரு புனைக்கப்பட்ட ஒரு செய்தி கிடையாதுங்க. வஹி செய்தி. இறை தூதர் அவருக்கு 4 விதத்தில் ஒரு வஹி செய்தி கனவின் மூலியமாக கூட ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த பாறை போட்ட உடனே அந்த மனிதனுடைய தலை துக்குநூறாக தெரிக்கப்பட்டு விட்டது. அந்த பாறை உருண்டு விழுகிறது. அந்த மனிதர் மீண்டும் அந்த பாறை எடுத்து வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய தலை மீண்டும் சீராகி விடுகிறது. பழைய நிலைக்கே மீண்டும் போட்டு உடைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்களாம், யார் இவர், ஏன் இந்த வேதனை செய்யப்படுகிறார் என்று. நடங்கள் ஒன்று போகிறாங்க. 3ஆவதாக ஒரு நிலையை பார்க்குறாங்க. ஒரு உடும்பு பொந்து போன்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனுடைய அடிப்பாகம் என்பது பெரியதாக விசாலமாகவும் அதனுடைய மேற்பகுதியானது குறுகலாகவும் ஒரு பானையான நிலைக்கு இருக்கிறது. அதில் ஆண்களும் பெண்களும் நிறுவனமாக இருக்கிறார்களாம். அந்த பொந்துல நெருப்பு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பற்றி எரியக்கூடிய தீயின் மூலியமாக
அந்த பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் வெளியேற முற்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மேலே ஏறி போக முடியல. ஏன்? கீழே அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கிறது. முயற்சி செய்கிறார்கள் மேல் வருவதற்கு, முடியாமல் வழுக்கி மேலும் கீழே தான் விழுறாங்க. அவர்கள் வேதனையால் அழுகிறார்கள், கத்துகிறார்கள், தாங்க முடியாத ஒரு நிலைக்கு போகிறார்கள். இது யார் என்று கேட்டேன். ரசூல்லா கேட்குறாங்க, அந்த 2 நபரத்தில் அந்த 2 நபர்களும் நடங்க போகலாம்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆற்றுக்கு நடுவே ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதருடைய வாயில ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ஆற்றுடைய கரையில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய கைகளில் கற்கள் இருக்கிறது. அந்த மனிதர் ஆற்றில் அடித்து கொண்டு செல்லாமல் மீண்டும் கரைக்கு வருவதற்கு முயற்சி செய்து கரைக்கு நெருங்குகிறார். கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிற அந்த மனிதர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கற்களை எறிகிறார் அந்த மனிதருடைய வாயில. அவ்வாறு மீண்டும் அவர் ஆற்றுக்கே அடித்து செல்லப்படுகிறார். வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு பூஞ்சோலைக்குள்ள அல்லாஹுடைய தூதரை அழைத்து வந்து, இயற்கை பசுமை நிறைந்திருக்கிற பகுதியில் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, நான் கண்டதையெல்லாம் எனக்கு விளக்கித்தாருங்கள் என்று கேட்டவுடனேயே அந்த 2 பேரும் மலக்கு, அந்த 2 பேரும் விளக்கி தர்றாங்க. இதோ நீங்கள் தாடி கிழிக்கப்பட்டதாக ஒரு மனிதரை பார்த்தீர்கள் அல்லவா, கொக்கிகளால் தாடை கிழிக்கப்பட்டதாக ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, அவர் யாரு தெரியுமா? அவன் தான் பெரிய பொய்யன். அவனால் இந்த உலகத்தில் அவன் மூலியமாக பொய்கள் பரவி பெரும் காட்டுத்தீயை போன்று அது பல மக்களை பாதிப்புக்குள்ளாக்கிறோம். அவன்தான் கோள் சொல்லி புறம்பேசி பொய்களை பரப்பக்கூடியவன். இது மறுமை நாள் வரைக்கும் நீடிக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார். அந்த மலக்கு சொல்றாங்களா, இது அவர்களுக்கு தற்காலிகமான வேதனை இல்லை, மறுமை நாள் வரைக்கும் நீடித்து கொண்டே இருக்கின்ற விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக, பாறை போட்டு ஒரு மனிதனுடைய தலை சிதறடிக்கப்படுகிறது. அந்த நிலை பற்றி இறை தூதர் கேட்கும் பொழுது, அவர்தான் இறை வேதத்தை நன்கு அறிந்திருந்த மனிதர். திருக்குரானை நல்லா அறிஞ்சு புரிஞ்சு மனநமிட்டிருந்த மனிதர். அவர் இரவு நேரத்தில் அதை வைத்து நின்று தொழகவில்லை. பகல் நேரத்தில் அந்த திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கவும் இல்லை. அதனால தான் அந்த மனிதருக்கு அந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார். மறுமை நாள் வரைக்கும் அது நிலைக்கும். மூன்றாவதாக ரசூல்லா கேட்கிறாங்க, ஒரு குடுவை போன்றான பொன்றில் நிறுவனமாக ஆண்களும் பெண்களும் தீமுடப்பட்டு வேதனையால் அவர்கள் பொசுக்கப்பட்டார்களே, அது என்ன காரியம் என்று கேட்டவுடனே, அவர்கள் தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் புரிந்தவர்கள். அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் வரைக்கும் அது போன்று அவர்களை வேதனை செய்யப்படுகிறான். நான்காவதாக, ஆற்று நடுவில் ஒரு மனிதரும் ஆற்று கரையில ஒரு மனிதர் இருந்து கொண்டு கற்களை எறிந்து அந்த மனிதனுடைய வாயில கற்களை எறிந்து ரத்தத்தை ஊட்டினாரு. அந்த நிகழ்வு என்னன்னு கேட்ட உடனே, அவர்தான் இந்த உலகத்துல வட்டியை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தவர். இவர்களுக்கெல்லாம் நாளை மறுமை நாளிலே வரக்கூடிய நாள் வரைக்கும் இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான் என்று பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 1361வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இது யாருக்கோ சொல்லப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. நம்முடைய சமூகத்தில் வட்டி சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்திலும் விபச்சாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, நம்முடைய சமூகத்திலையும் புறம்பேசி பொய்களை அவதூறுகளை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்முடைய சமூகத்திலையும் குர்ஆனை நன்றாக அறிந்திருந்தும் இரவு நேரத்தில் தொழாமல் பகல் நேரத்தில் அந்த சட்டங்களை வாழ்க்கையில கடைபிடிக்காமல் அலட்சியப்படுத்தி உலக மனோயிச்சின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இது யாருக்கோ முஷ்ரிக்கினுக்கோ குஃப்ர்வாதிக்கோ சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இல்லை, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இது மன்னரிலே கொடுக்கப்படக்கூடிய வேதனையாக இருப்பதாகவும் இது மறுமை நாள் வரைக்கும் நீடித்து இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்மார்கள் சொல்றாங்க, ஒரு யூதர் மூதாட்டி ஆயிஷா இடத்துல வர்றாங்க, அன்னை ஆயிஷாவே இதோ கபருக்குழியில
யூதர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சொன்னுடனேயே இந்த செய்தியை ஆரம்பத்தில் ஆயிஷா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற ரசூலுல்லாஹ்விடத்துல அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யூதர் மூதாட்டி வந்தாங்க. அவங்க இந்த விஷயத்தை சொன்னார்கள், மண்ணறையில யூதர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை. அது உண்மையான்னு கேட்கிறாங்க. ஆம், அந்த யூத மூதாட்டி சொல்லுது உண்மை. யூதர்கள் மண்ணறையில வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அல்லாஹ்விடத்துல நரகத்தை விட்டு வேதனை எப்படி பாதுகாப்பு பெறுகிறீர்களோ, துஆ செய்றீங்களோ, அது போன்று கபருடைய புதைக்குழியினுடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் அன்னை ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா தொழுகையிலும் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர். யா அல்லாஹ், நரக வேதனை விட்டு என்னை காப்பாற்று, கபரு குழியில புதைக்குழியில இருக்கக்கூடிய வேதனை விட்டு காப்பாற்று என்று யார் கேட்கிறாங்க? இந்த உலகத்திற்கு ரோல் மாடல், இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடை, வஹாத்தமன் நபியும் அந்த தூதர் கேட்டிருக்கிறாங்க, அந்த ரசூல்லா கேட்டிருக்கிறாங்க. கேட்குமாறு ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். பெருமானார் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இதோ நீங்கள் அல்லாஹ்விடத்துல நரக வேதனை விட்டு எவ்வாறு பாதுகாப்பு தேடுகிறீர்களோ அதே போன்று நீங்கள் இந்த மண்ணறை விட்டு வேதனை விட்டு பாதுகாப்பு அல்லாஹ்விடத்துல தேடுங்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டும், உலகத்துல கோடைத்தனத்தை விட்டும், சோம்பேறித்தனத்தை விட்டும், அறியாமையில மரணிக்கக்கூடிய நிலையை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுவதை போன்று, மரணத்துடைய இறுதி நேரத்தில் வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவது போன்று, நீங்கள் கபரு குழியில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வேதனை இருக்கிறது. அது எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் லேசாக்கவில்லை, கடுமை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வேதனை விட்டு அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுங்க, பாதுகாப்பு தேடுங்க நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப எண்ணி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு துஆ அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ செய்றாங்க. என்ன துஆ? நபிகள் நாயகத்துடைய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற அந்த நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. என்னன்னு சொல்லி, யா அல்லாஹ், என்னுடைய கணவராகிய முகமது அவர்களுக்கும், என்னுடைய தந்தையாரிய அபு சுஃபியான் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் முஆவியா அவர்களுக்கும், அப்துல்லா பின் மசூத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கும் அவருடைய கணவர், அவருடைய தந்தை, அவருடைய சகோதரர் எல்லாரும் கேட்கிறாங்க, அவருடைய ஆயுட்காலத்தை நீடித்து வை அல்லாஹ். என்னுடைய தந்தையாருடைய ஆயுட்காலம், என்னுடைய கணவருடைய ஆயுட்காலம், வாழ்நாள், அதே போன்று என்னுடைய சகோதரருடைய வாழ்நாள் எல்லாத்தையும் நீ நீட்டி வை. ரொம்ப நாள் ஹயாத்தாக இந்த உலகத்தில் வாழச் செய். அது போக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த செய்ய, காசு பணத்தோடு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ கொடு அல்லாஹ்னு சொல்லி துஆ செய்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் நுழையும் பொழுது அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய தன்னுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற நிலையை வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துகிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் எப்போ சாகுவான், எப்போ பிறப்பான், எந்த மாதிரி வாழ்வான்ற விஷயம் தகுதீர் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. என்ன மாதிரியான பொருளாதார நிலையில இருப்பார்கள் என்று சொல்லி எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் வாழக்கூடிய சிறந்த வாழ்விடமாக இருக்கக்கூடிய சுவனத்திற்காகவோ, நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவோ, மன்னரை என்கின்ற கொடிய வேதனை செய்யப்படக்கூடிய இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்தில் நீளமான ஆயுள் வேண்டாம், இந்த உலகத்தில் செல்வம் வேண்டாம், கபருக்குழியில் இருக்கிற வேதனை வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற மாதிரி தன்னுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்றாங்க. இப்போ எண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு இந்த மன்னரினுடைய வேதனை இருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இப்போ இந்த மன்னரின் வேதனையை நம்ம எப்போ தெரியுமா உணர்வோம்? நாம் ஒரு நாள் எந்த ஒரு துணையும் இல்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிற தனிமையில் இருக்கும் பொழுது, கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தும் நடைப்பிணமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மன்னரின் நிலையோடைய பற்றி நமக்கு அறிவு வரும்.
நம்ம பெரும்பான்மையாக எல்லா இடத்திலையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று தான் ஆசை கொள்கிறோமே தவிர, பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே, இதோ நீங்கள் அதிகமாக மன்னரையை சந்தியுங்கள், அதை உங்களை மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள். அந்த மன்னரையை சந்திப்பதையே நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சாதனை செய்வது போன்றாக நம்ம கருதிக்கிட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் மௌத்தா போனால் நமக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ முஹல்லாவாசியோ யாராவது ஒருத்தர் மூத்தா போன மட்டும்தான் மன்னரைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதிகமாக நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் மன்னரை, அவைதான் உங்களை மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னாங்க பெருமானார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாமும் அதிகமான காலங்களை கழிக்கக்கூடிய ஒரு பகுதி மன்னரை வாழ்க்கை. எண்ணி பாருங்களேன், மறுமை நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு காட்சிப்படுத்துகிறான். நாளை மறுமை நாளில் மனிதர்களாம் ஒன்று திரட்டப்படுவார்களாம். ஒன்று திரண்டிருக்கிற மனிதரிடத்தில் அந்த கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் பேசிக் கொள்வார்களாம். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை நாட்கள் வாழ்ந்திருப்பீங்க, எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பீங்க? ஒரு கூட்டம் பேசிக்கொள்ளும், சில நாட்கள் வாழ்ந்திருக்கும். அதை விட ஒரு அறிவாளி கூட்டம் பேசுவோம், கிடையாது, சில மணி நேரங்கள் வாழ்ந்திருக்கும். அதை விட வாழாமல் இருந்திருப்போம். சில மணி நேரங்களுடைய வாழ்க்கை கூட கிடையாது. நீங்கள் வாழக்கூடிய 60-80 வயசு வரைக்கும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது சில மணி நேரங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறதாம். 60 வயசு 70 வயசு வாழ்ந்து மௌத்தா போயிரியல, மௌத்தா போயிட்ட பிறகு மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கிறேன்னா, நான் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு என்னுடைய கட்டளை எந்த அளவுக்கு அலங்கரிக்கிறேன், என்னுடைய படுக்கறையில் எந்த அளவுக்கு ஏசியாக இருக்கணும், ஏர் கூலர் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், லைட்டு வெளிச்சம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது, எந்த ஒரு சப்தமும் இருக்கக்கூடாது, நிசப்தமாக இருக்க வேண்டும், நான் அமைதியாக உறங்க வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறேனே. தலகாணி இல்லாமல் விருந்தா தரையில் தூங்கிட்டா தலைவலி வந்துடும், கழுத்து வலி வந்துடும், உடல் வலி வரும் என்று கவலை கொள்கிறோமே. மறுமை நாள் வரைக்கும் உறங்கக்கூடிய இடம்தான் மன்னரை. அதுக்காக என்னங்க தயாரிப்பு செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வழிமுறையின் பால் நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்னி பாருங்களேன், ரசூல் அவங்க பெரும் பெரும் பாவத்திற்கு வேதனை இருப்பது போன்று சிறிய பாவம், புறம் பேசி இருப்பாரு, அவதூறு சொல்லியிருப்பாரு, கோல் முட்டி இருப்பாரு, பொய் பேசி இருப்பாரு, சிறுநீரை மக்கள் பார்க்கக்கூடியமாக ஏதோ ஒரு அவசரத்தில் கழித்து போயிருப்பாரு, சிறுநீரை அவசரத்துக்கு ஒரு நேரத்தில் அவர் சுத்தம் செய்யாமல் கழிந்து விட்டு சென்றிருப்பாரு. அதுக்கெல்லாம் வேதனை இருப்பதாக பெருமானார் சொல்கிறார். இப்போ இன்னி பாருங்கள் நம்முடைய நிலை மன்னரையில் என்ன. அவ்வளவு ஏங்க, உங்களுக்கு ஒரே உதாரணம் சொல்லட்டுமா? எத்தனையோ மனிதர்கள் இந்த கை கால் வழங்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. வயசானவங்க, வயதுள்ளவர்கள் கூட சில நேரங்களில் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு இந்த கை கால் நடைபிணமாக அப்படியே படுத்து படுக்கையில் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருக்கட்டும், அவருடைய சிறுநீரை அவரால் தூய்மைப்படுத்த முடியாது, அவருடைய மலத்தை அவரால் தூய்மைப்படுத்த முடியாது, அவருடைய ஆடையை அவரால் அணிந்து கொள்ள முடியாது. அந்த மனிதர்களை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும், கட்டிய மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு முறை 2 முறை முகம் சுளிக்காமல் செய்வாங்க. எத்தனை நாட்கள் அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள் சொல்லி பாருங்கள். சாதாரணமாக உயிரோடு இருக்கிறோம், நம்மை பாதுகாப்பதற்கு எத்தனையோ இந்த உலகத்தில் அமைப்புகள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு இருந்தும் ஒரு உடல் உறுப்பு இயங்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடைபிணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே. நாதி இல்லை, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் வாழ்வதை விட மௌத்தாவே சிறந்தது என்று கருதக்கூடிய அளவுக்கு கவலை கொள்கிறோமே. எண்ணி பாருங்கள், கபருக்குழியில் நம்முடைய நிலை என்ன? யாரும் துணைக்க வரமாட்டாங்க. எந்த ஒரு தாயும், எந்த ஒரு தந்தையும், எந்த ஒரு சகோதரனும், எந்த ஒரு சகோதரியும், எந்த ஒரு நண்பனும், எந்த ஒரு பொருளும், என்னுடைய உறவு மன்னரையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அவனுக்கு துணையாக நானும் செல்கிறேன் என்று சொல்லி யாரும் வருவது கிடையாது. தனிமேல நாளை மறுமையிலே தவிதவிப்பது போன்று மன்னரையிலையும் வேதனை இருக்கிறது. அங்கே தனிமேல நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். அது 1 நாள் 2 நாள் கிடையாது, ஆகிரத்து வரைக்கும்.
இப்போ அப்பேற்பட்ட வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்தில் தயாரித்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்து சொன்னவனாக என்னுடைய ஒரு நிறைவு செய்கிறேன். வாஹிருதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.